இன்றைக்கி அவ்வாசமையலில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சாதத்துக்கு வைக்கிற அரிசியை கழுவி அதை ஊற்றி கழுவுனா எந்த வாசமும் இருக்காது. இப்போது இந்த இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் அரைச்சதை போடுறோம். அதுக்கு வீட்டில் உள்ள மசாலாவை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கடையில் உள்ள மசாலா வாங்கி போட வேண்டாம். அதுக்கப்புறம் சிக்கனை இதில் போடணும். சிக்கன் கிரேவி ரெடி. வணக்கம், வெல்கம் டு அவ்வாசமையல். இன்றைக்கி அவ்வாசமையலில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வீட்டில் உள்ள மசாலாவை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கடையில் உள்ள மசாலா வாங்கி போட வேண்டாம். வீட்டில் மிளகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. வாங்க இப்போ சிக்கன் கிரேவி சமைக்க போகலாம். சிக்கனை நல்லா நம்ம அரிசி சாதத்துக்கு வைக்கிற அரிசியை கழுவி அதை ஊற்றி கழுவுனா எந்த வாசமும் இருக்காது. சில பேர் சும்மாவே கழுவுவாங்க. நம்ம கழனியில் கழுவுறதுனால வாசமே இருக்காது. இது மாதிரி கழுவணும் செய்யுங்க. சாப்பாட்டு அரிசி அந்த தண்ணியில் கழுவுனா போயிடும். சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன தேவையான பொருள்? 3/4 கிலோ சிக்கனு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூனு. இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யுங்க. கடையில் வாங்கி மசாலாலாம் போடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். இப்படி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வைக்கிறோம். 2 பட்டை 4 கிராம்பு 2 ஏலக்காய் இதெல்லாம் அப்படியே போடுங்க. நுணுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே போடுங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் அரைச்சதை போடுறோம். அதுக்கப்புறம் 1 கப்பு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க. 2 தக்காளி பொடியாக நறுக்கி போடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் உப்பை போட்டு நல்லா வதங்க விடும். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் வேணால் இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு வேற போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கனை இதில் போடணும். ஆமாம், இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணி 1 கப்பு ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். 10 நிமிஷம் மூடி வைப்போம், வேகட்டும். இது 10 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இது நல்லா உப்பு உரப்பு எல்லாத்தையும் எடுத்து காட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சர்க்கரை. மேலே லேசாக கொத்தமல்லி தழை. சிக்கன் கிரேவி ரெடி. இப்போது சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கவே நல்லா சாப்பிடணும் போல் தோணுது. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அத்தை சொன்ன மாதிரி அந்த மசாலாலாம் ராவாக அரைச்சி போட்டது செம்மையாக இருக்குது. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த மசாலா ஐட்டம்ஸும் சேர்க்கலை. வீட்டிலையே எல்லாம் அரைச்சி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவ்வாசமையல்.
பை.